ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்புல உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். மத்தேயின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 36வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை குறித்து யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே தேவனுக்கு முன்பதாக கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை நம்மளிடத்திலே சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை நாம் கேட்கிறோம். தினந்தோறும் பேசுகிற வார்த்தையில வீணான சொற்கள் இருக்கிறதா? அதிகமாக பேசி நம்முடைய நாவினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களை பேசுகிறோமோ, இல்லை அநித்தியமான காரியங்களை பேசுகிறோமோ, இல்லை பொய்யான வார்த்தைகளை பேசுகிறோமோ என்று நாம் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிறார். இந்த காலை வேளையிலையும் நீங்க எழுந்த உடனே மற்றவர்களிடத்துல உங்களுடைய கஷ்டங்களை ஃபோன் பண்ணி புறங்கூறி, மற்றவர்களிடத்துல உங்களுடைய பாரங்களை சொல்லி அதுல வீணான காரியங்கள் இருக்குமானால் கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே அதரையும் கணக்கு கேட்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆகவே நாம் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஃபாதர் பிரக்மன்ஸ் பாடுகிற பாடல்ல மற்றவர்களுடைய இருதயங்கள்ல ஒரு காயங்கள் ஆறப்படுகிற ஒரு வார்த்தையா இருக்கணும், மற்றவங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கணும், மற்றவர்களை கவனம் செலுத்துகிற ஒரு வார்த்தையா இருக்கணும், மற்றவர்களுக்கு எச்சரிப்பான ஒரு வார்த்தையா இருக்கணும். ஆனா நாம் பேசுகிற வார்த்தை வீணா இருந்தா நம்முடைய வாழ்க்கையிலும் நியாய தீர்ப்புக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுவோம். ஆகவே இப்பொழுதும் நாம் ஜெபிக்கலாம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து அதன் வழியில் நாம் செயல்பட தேவன் தாமே நமக்கு உதவுவாராக. கிருபையும் இரக்கும் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, மனுஷன் இந்த உலகத்துல எத்தனையோ மிருகங்களையும் உலகத்துல இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் தன்னுடைய நாவினால் அவனால கட்டுப்படுத்த முடியும். தன்னுடைய நாவை கட்டுப்படுத்துவதற்கு அவனால முடியாது. சங்கீதக்காரன் சொல்லுது போல, ஆண்டவரே என் வாயை நீர் காவல் வைப்பீராக, என் இருதயத்திற்கு நீர் காவல் வைப்பீராக என்று சொல்லி இந்த காலை வேளையில எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் பேசுகிற வார்த்தை வீணாய் இல்லாதபடி மிகவும் எச்சரிக்கையோடு கவனத்தோடு நாங்கள் செயல்பட தேவ ஆவியானவர் எங்கள் இருதயங்களுக்கும் எங்களுடைய சிந்தைக்கும் எங்களுடைய வாய்க்கும் காவல் வைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.